परमेश्वर हम सबों को यहाँ पर इकट्ठा किया, मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு முறையாக கர்த்தர் நம்மை இங்கு கூடி வரச் செய்தபடினாலே கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். जैसा हम हर एक सप्ताह परमेश्वर के गुण को अध्ययन करने के बाद हम आराधना में आगे बढ़ते हैं, இப்படியாக ஒவ்வொரு வாரமும் தேவ குணத்தை தியானித்த பின்பதாக நாம் ஆராதனையில முன்னேறி செல்கிறோமோ, आज भी हम परमेश्वर का एक गुण को हम अध्ययन करने के लिए आगे बढ़ेंगे। இன்றைக்கும் தேவனுடைய ஒரு குணத்தை தியானிக்கும்படியாய் தொடர்ந்து முன்னேறலாம். जितना हम अधिक परमेश्वर को हम जानेंगे उतना ही हमारा जीवन स्थिरता के साथ रहेगा। எவ்வளவாய் அதிகமாய் நாம் தேவனை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை காணப்படும். आज भी परमेश्वर हमसे बर्ताव करने पाए, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. मैं पूरा विश्वास करता हूँ। முழுவதுமாய் நான் விசுவாசிக்கிறேன். आज का इस अध्ययन बहुत लोगों के लिए एक भविष्यवाणी का शब्द हो सकता है। இன்றைய தியானமானது அநேகருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் அமையும் என்பதிலே சந்தேகம் मेरे இல்லை. साथ आप खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். पहला पत्रस उसका 5वां अध्याय 1 பேதுரு 5வது அதிகாரம் और उसका 10वां वचन को हम देखेंगे। அதனுடைய 10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். पहला पत्रस और 5वां अध्याय उसका 10वां वचन। 1 பேதுரு 5:10. अब परमेश्वर जो सारे अनुग्रह का दाता है, जिसने तुम्हें मसीह में अपनी अनंत महिमा के लिए बुलाया, तुम्हारे थोड़ी देर तक दुख उठाने के बाद आप भी तुम्हें सिद्ध और स्थिर और बलवंत करेगा। கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. परमेश्वर हमें स्थिर करने वाला के रूप में और अपने आप को प्रकट करने के लिए चाहता है। தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக இங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார். जब हमारे जीवन में स्थिरता नहीं रहता है, நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது यहाँ बाइबल क्या बतलाती है उसको हम देखेंगे। இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். और ये याकूब की किताब उसको हम पहला अध्याय को हम खोलेंगे। யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரத்தை திறவலாம். वहां पर क्या लिखा है, पहला अध्याय वहां पर 6 वचन को हम देखेंगे। அங்கே 6வது வசனத்தை நாம் பார்க்கலாம். पर विश्वास से मांगे और कुछ संदेह न करे, क्योंकि संदेह करने वाला समुद्र की लहर के समान है, जो हवा से बहती और उछलती है। 7वां को भी पढ़ना। ऐसा मनुष्य ये न समझे कि मुझे प्रभु से कुछ मिलेगा। ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. जब हमारे जीवन में स्थिरता नहीं रहेगा, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது हम इधर उधर ऐसा जो भटकने वाले बन जाएंगे நாம் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம். और परमेश्वर के ऊपर शक करने वाले बन जाएंगे। தேவன் மேலே சந்தேகம் கொள்ளுகிறவராக இருப்போம். जिन बातों को परमेश्वर हमें देने के लिए चाहता है उसको हम प्राप्त नहीं कर पाएंगे। எந்த காரியங்களை தேவன் நமக்கு அருளிச்சியை சித்தமாயிருக்கிறாரோ அவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடுவோம். और जब हम हमारे जीवन में स्थिरता नहीं रहेगा, हम एक काम को हम परमेश्वर के लिए सही ढंग से कर नहीं पाएंगे। நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையையும் சரியான விதத்திலே செய்து முடிக்காமல் இருப்போம். जब ये जो परिस्थिति हमारा जीवन में लगातार पाया जाएगा, இந்த சூழ்நிலை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்திருக்கும் என்றால் ऐसा एक वक्त आएगा हम थक जाएंगे। ஒரு காலகட்டத்திலே நாம் களைத்து போய் விடுவோம். हमारे विचार जब स्थिर नहीं रहता है, हम बाद में हम थक जाएंगे। நம்முடைய எண்ணங்களிலே நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களிலே நாம் களைத்து போவோம். जब हम पीछे मोड़ के देखेंगे, என்னால திரும்பி பார்த்தா चाहे 5 साल हो या 10 साल हो या 20 साल हो, 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு பின்னால हमारे பார்த்தா अंदर हम एक तृप्त नहीं हो सकता है। நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையிலே காணப்படுவோம். हाँ, मैं परमेश्वर के लिए मेरा जीवन को मैं बिताया, உண்மைதான், தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தேன். उस प्रकार का एक तृप्त हमारे अंदर में नहीं आएगा। அப்படிப்பட்ட ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில இராது. वैसे ही हम उत्पत्ति की किताब में भी हम पढ़ते हैं। அப்படியே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 49वां अध्याय में 49வது वहां அதிகாரத்திலே पर रूबन के बारे में लिखा है। ரூபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற वहां காரியம் 4 वचन का और पहले भाग को हम देखेंगे। 4ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை பார்த்து விடலாம். तू जो जल के समान उबलने वाला है, इसलिए दूसरों से श्रेष्ठ न ठहरेगा। बस
தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். जब हमारे जीवन में इस प्रकार का हालत रहेगा, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது जहां हमें परमेश्वर पहुंचाने के लिए चाहता है उस जगह में हम पहुंच नहीं पाएंगे. எந்த இடத்துல தேவன் நம்மை கூட்டி சேர்க்க விரும்புவாரோ அந்த இடத்துல நாம் சேர்ந்து விட முடியாது. इसलिए आज हम पहला पत्रस उसका 5वां अध्याय का कुछ बातों को हम देखेंगे. ஆகையால இன்றைக்கு 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் சில காரியங்களை பார்க்கலாம். और परमेश्वर का कहना यह है, मैं स्थिर बनूंगा आप लोगों का. தேவன் இப்படியாய் சொல்கிறார், நான் நம்மை அவர் சிறப்படுத்தி நிலை நிறுத்துவார். यहाँ जब परमेश्वर का वचन इस प्रकार का है, தேவ வசனம் இப்படி இருக்கும்போது इसका मतलब आप जो बिना स्थिरता के बातों को हम देख सकते हैं. இங்கே நிலை இல்லாத ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். यहाँ क्या क्या कारण से इस प्रकार का जो वातावरण बन सकता है उसको हम यहाँ पर देख सकते हैं. இப்படி ஒரு ஸ்திரமற்ற தன்மை எந்த சூழ்நிலைகளினாலே உண்டாகிறது என்று சொல்லி காரியங்களை अगर பார்க்கலாம். आप 7वां वचन को देखेंगे, सारे वचनों को पढ़ने का समय नहीं है, எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் போதாது. ஒருவேளை 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், जब परमेश्वर हमारे सारे बातों के ऊपर राज्य करता है, उसको हम समझ नहीं पाते हैं, विश्वास नहीं कर पाते हैं, हमारा जीवन में स्थिरता नहीं रहेगा. நம்முடைய எல்லா காரியங்கள் மேலும் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது என்று சொல்லி பார்க்காமல் நம்பாமல் போனால் நாம் ஸ்திரத்தன்மையை இழந்து விடுவோம். एक अच्छा उदाहरण है मुर्देकाई के जीवन से. ஒரு நல்ல உதாரணம் மொர்தெகாயின் வாழ்வில் இருந்து. बाद में जाके आप उसको पढ़ सकते हैं. பின்னால நீங்க வீட்டுக்கு போகும்போது அதை நீங்க வாசித்து விடலாம். राजा का जीवन को जरूर बचाया, உண்மையிலேயே ராஜாவின் உயிரை அவன் காப்பாற்றினவன். लेकिन परमेश्वर का समय के लिए वो इंतजार था. ஆனாலும் தேவ வேலைக்காக அவன் காத்து கிடந்தான். वो अपना मुंह से और किसी भी बातों को जल्दीबाजी कहा भी नहीं, किया भी नहीं. தன்னுடைய வாயினாலே அவசரப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லவும் இல்லை, கரங்களினாலே செய்யவும் இல்லை. जब परमेश्वर का जो राज्य करने का वो बातों के ऊपर हम विश्वास नहीं कर पाते हैं, हम स्थिरता में नहीं रह पाएंगे. தேவனுடைய ஆளுகை இருக்கிறதே, அந்த ஆளுகையினுடைய காரியங்களிலே நாம் நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் இருந்து போனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்திரமாய் இருக்க முடியாது. और वैसा ही अगर आप देखेंगे और 8वां वचन में, அப்படியே நீங்கள் பார்க்கலாம் 8வது வசனத்திலேயும், जब हमारे अंदर एक 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 सफाई के साथ वो बुद्धि नहीं रहता है, நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கும்போது, वहां पर अंग्रेज बाइबल में लिखा है क्लियर माइंडेड. ஆங்கில வேதாகமத்திலே கிளியர் மைண்டட்னஸ் என்று எழுதி இருக்கிறது. और वो बातें जब हमारे अंदर में नहीं रहेगा, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும்போது हम स्थिर नहीं रह पाएंगे. நாம் ஸ்திரமாய் இருக்க முடியாது. और साथ ही साथ 9वां वचन में ये बातों को हम देख सकते हैं. அப்படியே 9வது வசனத்தில் இதை நாம் பார்க்க முடியும். जब हम विश्वास में हम मजबूत नहीं रहेंगे, விசுவாசத்திலே உறுதியாய் இல்லாமல் இருக்கும்போது, और 10वां जो वही 9वां वचन में और एक बात को हम देख सकते அதே हैं. 9ல இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ये दुख की बातें या क्रूस की बातें हमारा जीवन में रखा हुआ है, उन बातों को जब हम भूल जाते हैं, பாடுகளும் துக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன, அதை நாம் மறந்து விடும்போது, वचनों को हम जानते हैं, வசனங்களை அறிந்திருக்கிறோம், दुख हमारे लिए रखा हुआ है, துக்கம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, क्रूस को उठा के ही मुझे पीछे चलना पड़ेगा. சிலுவை சுமந்து தேவனுக்கு பின்னால போக வேண்டும். लेकिन जब उस प्रकार का परिस्थिति में हम चले आते हैं, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வரும்போது हम उन बातों को भूल जाते हैं. அவைகளை நாம் மறக்கிறோம். ये मेरा जो सेवकाई का मेरा जीवन का एक 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 पार्ट है. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. जब उसको हम भूल जाते हैं, அவைகளை மறக்கும்போது हम डिस्टर्ब हो जाते हैं, நாம் முழுவதும் हम கலங்குகிறோம். स्थिरता के साथ हम नहीं रह सकते हैं. நாம் ஸ்திரமுடையவர்களாய் இருந்து விடவில்லை. लेकिन यहाँ परमेश्वर का कहना है हमें वो स्थिर करने के लिए चाहता है. ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. लेकिन एक बात को हमें समझना होगा. ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிய வேண்டும். मैं नहीं जानता हूँ आज इस आराधना में हमारा हालत क्या है. எனக்கு தெரியாத உங்களுடைய நிலைமை ஆராதனையிலே என்ன எப்படி சொல்லி, हमारा सेवकाई का संबंधित बातों में हो सकता है, நம்முடைய ஊழியத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், हमारे बच्चों के भविष्य की बातों के में हो सकता है, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த விஷயமா இருக்கலாம், या हमारा पारिवारिक संबंधित कुछ बातें हो सकता அல்லது है, குடும்ப சூழ்நிலையில சில காரியமோ, या हमारे बच्चों के जीवन में हो सकता है. அல்லது பிள்ளையுடைய வாழ்விலே சிலவையோ, कुछ कोर्स चुनने के बातें हो सकता है, भविष्य में कुछ निर्णय लेने के बातें हो सकता है. சில படிப்பை தெரிந்து கொள்ள வேண்டிய, எதிர்காலத்திலே தீர்மானிக்க வேண்டிய காரியம். हम स्थिर नहीं है. நாம் ஸ்திரமா இல்லை. कभी माइंड इधर चले जाता है, उधर चले जाता है, एक जगह में हम रह नहीं पाते हैं. நம்முடைய மனமோ இங்கேயும் அங்கேயும் அலைத்தள்ளி அடிக்கிறது, ஒரு இடத்துல நிலையாய் நாம் இல்லை.
बाइबल आधारित मैं कह सकता हूं परमेश्वर भी ऐसा व्यक्ति के ऊपर भरोसा नहीं कर सकता है வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல முடியும் தேவனும் அப்படிப்பட்ட மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கவில்லை जो स्थिर नहीं है யார் ஸ்திரமா இல்லையோ कभी इधर सोचेगा कभी उधर सोचेगा ऐसा कर लेंगे वैसा कर लेंगे उनके ऊपर परमेश्वर भी भरोसा नहीं कर सकता எண்ணங்களிலே குந்தி குந்தி இருக்கிறானே அவன் மேலே தேவனும் நம்பிக்கை வைக்கவில்லை आपके कारण बहुत कुछ हो सकता है அதற்கு நீங்கள் பல காரணங்களை சொல்லக்கூடும் कुछ दबाव की बातें हो सकता है என் மேல இருக்கிற பிரஷர்னாலே और आर्थिक बातें हो सकता है அல்லது பொருளாதார வீழ்ச்சி और आपके जो शारीरिक कुछ ऐसी बातें हो सकता है அல்லது சரீரத்தினுடைய சில பலவீனம் तो लेकिन परमेश्वर चाहता है हमें स्थिर करें ஆனால் தேவன் விரும்புகிறார் நம்மை ஸ்திரப்படுத்த आज अगर हम दो विचार के साथ है இன்றைக்கு இருமனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் हम कुछ भी बातों को परमेश्वर से हम पा नहीं सकते हैं எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது प्रभु हमें सहायता करने पाए கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக लेकिन यहाँ अगर आप 10वां वचन में एक बात को आप देख सकते हैं ஆனால் இங்கே நீங்கள் 10வது வசனத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் हमें स्थिर करने के पहले हमें सिद्ध करने के लिए वो चाहता है தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு முன்பதாக நம்மை சீர்படுத்த விரும்புகிறார் क्यों हम कई बार हम परमेश्वर के संग संग चलने के बावजूद भी हम परमेश्वर के साथ हम सेवा के लिए अपने आप को लगाने के बावजूद भी स्थिर नहीं रह पा रहे हैं ஏன் தேவனுக்கு பின்னாலே அவரை பின்பற்றி பல ஆண்டுகள் சென்றாலும் ஊழியத்திலே பல காரியங்களை செய்தாலும் ஸ்திரமற்றவர்களாய் இருக்கிறோம் शायद हमारा जीवन में कुछ बातों में और सिद्ध करने का बातें होने का संभावना है ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில பக்குவமோ அல்லது சீர்படுத்தக்கூடிய காரியமோ முதிர்ச்சியோ இல்லாமல் இருக்கும் ये जो पत्री को पत्रस लिखा இந்த நிருபத்தை பேதுரு எழுதுகிறான் पत्रस का मतलब क्या है பேதுருவுடைய அர்த்தம் என்ன वो एकदम पत्थर या ऐसा एक चट्टान है அவன் ஒரு கன்மலையை போன்றவன் प्रभु ये इसलिए वो नाम का रखा ஆகையினாலே தேவன் அவனுக்கு அந்த பெயரை வச்சார் लेकिन नाम तो सही है பேர் அவனுக்கு சரிதான் लेकिन पत्रस के जीवन में देखिएगा वो इधर उधर इसी प्रकार वो जीवन बिता रहा था ஆனால் பேதுருடைய வாழ்க்கையிலே அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் தடுமாற்றமுடையவனாயிருந்தார் पहाड़ में के ऊपर प्रभु के साथ जब रहेंगे और कुछ बोलेंगे மலையின் மேலே இருக்கும் பொழுது ஒரு அனுபவத்தை பெற்றவனாய் சிலவற்றை சொல்லுவான் नीचे आने के बाद उल्टा बोलेंगे ஆனா கீழே வந்த பின்பு தலைகளாய் மாறி விடுவான் यीशु के सामने बोलेंगे जीवन देने के लिए भी मैं तैयार हूं இயேசுவுக்கு முன்பாக சொல்லுவான் உமக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம் सब कोई भाग सकते हैं எல்லாரும் உம்மை விட்டு போயிரலாம் ஆண்டவரே लेकिन मैं नहीं ஆனா நான் உம்மை விட மாட்டேன் लेकिन हम जानते हैं जैसा एक औरत के सामने प्रभु यीशु मसीह को इनकार किया ஆனால் நாம் அறிந்திருக்கிறபடி ஒரு ஸ்திரீயின் முன்பதாக இயேசுவையே மறுதலித்து போட்டான் मैं विश्वास करता हूं इन सारे बातों को लेके कितना दुख को वो महसूस किया होगा நான் இப்படியாக நம்புகிறேன் இவ்வளவு காரியங்களை எல்லாம் வைத்தவனாய் எவ்வளவு துக்கம் थोड़ा அனுபவித்திருப்பான் सा कल्पना करके देखिएगा கொஞ்சம் கற்பனித்து பாருங்கள் वो इतना जो यीशु के साथ एकदम नजदीक में थे அவன் இயேசுவோடு கூட நெருங்கி இருந்த ஒரு மனிதன் जहां जहां जाते हैं प्रभु यीशु मसीह पत्रस को भी ले लेता है எங்கெல்லாம் இயேசு போனாரோ பேதுருவையும் கூட அழைத்து போனார் वो जब इनकार करने के बाद रोया அவன் மறுதலித்த பின்பு அழுதானே कई बातों को वो स्मरण करते हुए रोया होगा அவன் अनेक காரியங்களை நினைத்து நினைத்து அழுதிருக்கலாம் क्यों मेरे जीवन ऐसा है ஏன் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு मैं सोचता हूं इसी प्रकार करने के लिए நான் நினைக்கிறேன் இப்படி செய்ய வேண்டும் என்று लेकिन मैं इसी प्रकार मैं कर नहीं पा रहा हूं ஆனால் அப்படி நான் செய்ய முடியாமல் இருக்கிறேனே इन सारे बातें बार बार पत्रस के अंदर याद आया இந்த होगा எல்லா காரியங்களும் திரும்ப திரும்ப அவனுக்குள்ள நினைவில் வந்தன जब हमारा जीवन में हमारा सेवकाई में हम स्थिर नहीं रह पाते हैं நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய வேலையில நாம் ஸ்திரமா இல்லாமல் இருக்கும்போது एक निर्णय में हम स्थिर नहीं रह पाते हैं ஒரு தீர்மானத்திலே உறுதியா நாம் இருக்க முடியவில்லை कभी कभी हमारे मन में इस प्रकार के दुख आने का संभावना है சில நேரங்களில் மனதில் இப்படிப்பட்ட துக்கம் வர வாய்ப்பு உண்டு मैं जैसा पहले बताया था फ्रस्ट्रेशन में हमें ले जा सकता है நான் எப்படி முதலாவது சொன்னேனே ஃப்ரஸ்ட்ரேஷன் நிலைமைக்கு நம்மை கொண்டு போய்விடும் मैं क्यों ऐसा हूं நான் ஏன் அப்படி இருக்கிறேன் मैं इतने सालों से देख रहा हूं मैं कुछ भी एक काम को मैं सही ढंग से कर नहीं पा रहा हूं இவ்வளவு ஆண்டுகளா நான் இருந்தும் ஒரு வேலையை சரியா செய்ய முடியாம இருக்கேன் एक विचार के साथ मैं आगे नहीं बढ़ पा रहा हूं ஒரே எண்ணமுடையவனாய் முன்னேற முடியாமல் இருக்கிறேன் ये पत्रस के अंदर इस प्रकार का विचार आया होगा जरूर பேதுருக்குள்ள இந்த எண்ணங்கள் கண்டிப்பாய் வந்திருக்கலாம் लेकिन ऐसा जो टूटा हुआ या कमजोर पड़ा हुआ ये जो स्थिर नहीं था ऐसा पत्रस को परमेश्वर छोड़ा नहीं ஆனால் இப்படி உடைந்த நிலையற்ற ஸ்திரமில்லாத அந்த பேதுருவை
இயேசு கைவிடவில்லை. मैं बहुत प्रयास किया लेकिन आखिरी तक तुम स्थिर नहीं हो करके वो छोड़ा नहीं. இயேசுவோ பேதுருவே நான் எவ்வளவுதான் முயற்சி எடுத்து பண்ணாலும் நீ சரியா வரலையேன்னு சொல்லி அவனை கைவிடல. क्योंकि हमारा परमेश्वर का प्रेम और अनुग्रह उतना बड़ा है. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய கிருபையும் அன்பும் அவ்வளவு பெரியது. आप साधारण रूप से दुनिया में देख सकते हैं. நீங்கள் சாதாரணமா இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்க. जो एक विचार के साथ स्थिर नहीं है उनके भरोसा पर कुछ भी काम को कोई भी नहीं देंगे. யார் ஒரு எண்ணமுடையவனாய் ஸ்திரமற்று இருக்கிறானோ அவனை நம்பி ஒரு வேலையும் கொடுக்க முடியாது. लेकिन आज परमेश्वर हमारे बीच में आए हैं. இன்றைக்கு கர்த்தரோ நம்ம மத்தியில வந்திருக்கிறார். हमें स्थिर करने के लिए चाहता है. நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். उसके पहले हमें सिद्ध करने के लिए चाहता அதற்கு है. முன்பு நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். जिसको परमेश्वर पत्रस के जीवन में किया. இதை கர்த்தர் பேதுருவின் வாழ்விலே செய்தார். जब हम यूहन्ना उसका 21वां अध्याय में देखते हैं, யோவான் 21வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது वहां यीशु खुद पत्रस को खोजते हुए आया. அங்கே இயேசு தானாகவே பேதுருவை தேடி வந்தார். जो स्थिर नहीं था அவன் ஸ்திரமற்றிருந்தான். और कभी एक बोलेंगे कभी दूसरा बोलेंगे, ऐसा परिस्थिति में रहने वाला एक व्यक्ति था. ஒரு நேரம் இதை சொல்லுவான், இன்னொரு நேரம் மாத்தி சொல்லுவான். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தான். परमेश्वर खुद वहां पर पत्रस को खोजते हुए आया. தேவன் இயேசு தானாகவே பேதுருவை தேடி வந்தார். ये सारे गड़बड़ियों के बीच में उन्हें स्थिर करने के लिए एक जगह को प्रभु यीशु मसीह छुआ. இந்த எல்லா பிரச்சனைகள் அவனுக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் சரி செய்ய இயேசு ஒரு இடத்தை தெரிந்து ये கொண்டார். डगमगाना की बातें हैं, इधर उधर गाने को, वो सारे बातों को हल करने के लिए यीशु एक जगह को छुआ. அலைக்கடிக்கிற காரியம் இங்கும் அங்கும் தடுமாற்றம் உள்ள காரியத்தை சரிப்படுத்த இயேசு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். बारंबार पत्रस से प्रभु यीशु मसीह यही पूछा, திரும்ப திரும்ப பேதுருவிடத்துல இயேசு கேட்ட காரியம் என்ன? पत्रस क्या तुम मुझसे प्रेम करते हो? பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? और कुछ नहीं. வேற ஒன்றுமில்லை. क्यों ऐसा गलती किया? एक स्थिर नहीं रह पाता है, कैसा आदमी, कुछ नहीं बोला. ஏன் நீ இப்படி எல்லாம் செய்யறப்பா? ஏன் ஸ்திரமற்று போயிருக்கிற என்று சொல்லாமல் क्या तुम मुझसे प्रेम करते हो? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? जो भीतरीय बातों को पत्रस बाहर लेके आया, உள்ளே இருந்த காரியங்களை பேதுரு வெளியே கொட்டின போது उसको बार 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 अंगीकार किया. அவன் திரும்ப திரும்ப அறிக்கை செய்த காரியங்கள், यस मैं आपसे प्रेम करता हूं. ஆமாண்டவரே நான் உம்மில் அன்பாய் இருக்கிறேன். इन सारे बातों से, இந்த எல்லா காரியங்களையும் விட, इन सारे लोगों से, இந்த எல்லா ஜனத்தை காட்டிலும், सारे समस्याओं से, எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் क्या मुझसे प्रेम करते हो? என்னிலே நீ அன்பாய் இருக்கிறாயா? पत्रस शायद नहीं जाना होगा, பேதுரு ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம். हम क्यों स्थिर नहीं रह पा रहे. ஏன் நான் ஸ்திரமற்று இருக்கிறேன்? लेकिन हर एक बातों को जानने वाला प्रभु यीशु मसीह ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து அறிகிற இயேசு उसका கிறிஸ்து सही जगह को छुआ. சரியான இடத்திலே இயேசு அவனை தொட்டார். अगर मुझसे प्रेम करते हैं, என்னில் நீ அன்பாய் இருந்தால், अगर तुम मुझसे प्रेम करते हो, ஒருவேளை நீ என்னில் அன்பாய் இருந்தால் आगे स्थिर रहोगे. நீ தொடர்ந்து ஸ்திரமுடையவனாயிருப்பாய். जैसा नाम है वैसा ही रहोगे. எப்படி உன்னுடைய பேர் உண்டோ அப்படியே நீ இருப்பாய். वैसा ही हम देखते हैं. அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். उसके बाद पत्रस एक जगह में भी डगमगाया नहीं. அதற்கு பின்பு பேதுருவோ ஒரு இடத்திலும் தடுமாறவில்லை. हर बातें उनके सामने आया எல்லா காரியங்களும் முன்பதாக வந்தன. और चेलेलों के बीच में कुछ बातें आया சீடர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தது. और सेवकाई में कई बातें आया ஊழியத்திலே பல காரியங்கள். और विरोध करने वाले खड़े हुए அவனுக்கு விரோதிக்கிறவர்கள் ஏராளம். और पैसा ज्यादा आया. பணம் அதிகமாக இடத்துல வந்தது. कुछ भी बातें, எந்த ஒரு காரியமும் இருக்கட்டும், पत्रस का स्थिरता से उनको आगे पीछे दाएं बाएं नहीं लेके गया. பேதுருவை முன்னாலேயோ பின்னாலேயோ வலதுபுறமோ இடதுபுறமோ இழுத்து கொண்டு போகவே முடியவில்லை. क्योंकि प्रभु यीशु मसीह बारंबार 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 उसको पूछ के उसको मजबूत किया. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்ப திரும்ப பேசி எடுத்து அவனை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தினார். इस सुबह के वक्त में परमेश्वर हमें स्थिर करने के लिए चाहता है, இந்த காலையில் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்த வருகிறார். लेकिन उसके पहले அதற்கு முன்பு हमें सिद्ध करने के लिए चाहता है. நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். क्या आपके जीवन में आप एक निर्णय में नहीं रह पा रहे हैं? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தில் நிலைத்திருக்க முடியவில்லையோ? आप एक बातों में जो अर्पण
अर्पण करते हुए उसी में आप नहीं रह पा रहे हैं, தீர்மானித்த ஒரு எண்ணம் அதிலே நிலைத்திருக்க முடியாமல் இருக்கிறீரோ? प्रभु यीशु मसीह वो जो सेम वही क्वेश्चन को हमसे पूछने के लिए चाहता है। அப்படி என்றால் அதே இயேசு கிறிஸ்து மாறாதவர், அதே கேள்வியை நம்மிடத்தில் கேட்க क्या விரும்புகிறார்? बच्चे आपके जीवन में पवित्रता में आप आगे पीछे, आप ऊपर नीचे आप हो जा रहे हैं? பிள்ளைகளே, வாலிபரே, நீங்களுடைய பரிசுத்தத்தில் ஏற்ற தாழ்வுகளை கண்டுகொண்டே இருக்கிறீர்களோ? एक ही प्रश्न को प्रभु पूछने के लिए चाहता है, இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்த ஒரே ஒரு கேள்வி, क्या तुम मुझसे प्रेम करते हो? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? आप बहुत बड़ा तालिका रख सकते हैं हाथ में, நீங்கள் கையில ஒரு பெரிய பட்டியலை வைத்துக் கொண்டிருக்கலாம். ये कारण से, उनके चलते, इसी कारण से, ये घटना के चलते, बहुत कुछ बातों को आप रख सकते हैं। இந்த காரணத்தினால, அவன் நிமித்தமாக, அவ பேசினால தான் சொல்லி பல காரணங்களை சொல்லலாம். लेकिन आज प्रभु हमसे पूछने के लिए चाहते, इन सारे बातों से क्या तुम मुझसे प्रेम करते हो? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க விரும்புகிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? जैसा रोमियो को पत्री में पढ़ते हैं, எப்படி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோமோ, इस प्रेम से किसी भी बातें हमें अलग नहीं कर सकता है। இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த காரியமும் என்னை பிரிக்க முடியாது. जब हम प्रभु से प्रेम करेंगे, நாம் ஆண்டவரிலே அன்பு கூறும்போது, तब उसके लिए जब हम समर्पित करेंगे एक और बार अपने आप को, அதற்காக நம்மை நாமே இன்னொரு முறை அர்ப்பணிப்பு செய்யலாமா? हम स्थिरता के साथ हम आगे बढ़ सकते हैं। ஸ்திரமுடையவர்களாய் அப்பொழுது நாம் தொடர்ந்து முன்னேறலாம். कुछ भी समस्या आएगा, என்ன பிரச்சனை வந்தாலும், कुछ भी दबाव आएगा, என்ன अழுத்தமோ, हम तुरंत हमारे मन में लेके आना, मैं प्रभु से प्रेम करता हूँ, உடனே மனதில் வைக்க நான் இயேசுவை நேசிக்கிறேன். ये मेरे लिए कुछ नहीं, இது ஒன்றும் எனக்கு ये பெரிதல்ல. मुझे हिला नहीं सकता है, இவைகள் என்னை அசைக்க मैं முடியாது. स्थिर रहूंगा, मैं आगे बढ़ूंगा, ஸ்திரமாய் இருப்பேன், முன்னேறி செல்லுவேன். क्योंकि मैं प्रभु से प्रेम करता हूँ। ஏனென்றால் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். जब हमें परमेश्वर इन बातों में सिद्ध बनाएगा, தேவன் இந்த காரியங்களில் நம்மை சீர்படுத்தும் போது हम स्थिरता के साथ आगे बढ़ सकते हैं। நாம் நிலை உள்ளவர்களாய், ஸ்திரம் உள்ளவர்களாய் முன்னேறி செல்வோம். जितने जो बातों को हम अभी तक कुछ हम कर नहीं पाए, कितने सालों से, இவ்வளவு ஆண்டுகளாய் எவ்வளவு காரியங்களை செய்ய முடியாமல் தோற்று போனோமே, अगर हम स्थिरता के साथ आगे बढ़ेंगे, இப்பொழுது ஸ்திரமுடையவர்களாய் முன்னேறும் போது हम परमेश्वर के लिए एक पवित्र जीवन बिता सकते हैं, தேவனுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ और முடியும். एक पवित्र सेवकाई को पूरा कर सकते हैं। பரிசுத்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். जो परमेश्वर हमारे लिए नियुक्त करके रखा है, उन सारे बातों को हम अपना सकते हैं। நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். हमें परमेश्वर पूछने के लिए चाहता है, इन सारे बातों से क्या मुझसे प्रेम करते हो? தேவன் நம்மை பார்த்து கேட்க விரும்புகிறார், இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் என்னில் நீ அன்பாய் இருக்கிறாயா? हमें हटाने के लिए नहीं, हमें स्थिर करने के लिए प्रभु यीशु मसीह आया है। நம்மை தூர தள்ளிவிட அல்ல, நம்மை ஸ்திரப்படுத்த இயேசு इस வந்திருக்கிறார். महान परमेश्वर को हम आराधना करते हुए आइए हम खड़े हो जाएंगे। 135